tiger, lion, orange flamingo. ஹலோ, முக்கியமான வேலை இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டேக்குள்ளே வந்துட்டோம். இந்த டே எங்களுக்கு வந்து என்ன பிளான்னா சபான்கா டூர்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே உள்ள பிளேசஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் தான் ஜூ. ஸோ இந்த ஜூவில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஜூ ரொம்ப பிடிக்குமா? ஜூவில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? ஓகே, மேப்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா பெருசு தான். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலான்னு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்திருந்தோம். அப்படியே நாங்கள் ஃப்ளாமிங்கோ பார்த்தோம். நான் ஃப்ளாமிங்கோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கவே அழகாக இருந்துச்சு, நல்லா பிங்க் கலரில் ஆரஞ்சு கலர்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோம். சரி, நாங்கள் அங்கே என்ன இருக்குது? ஸோ இன்றைக்கும் ஷேரிங் பேசிஸ்னால எங்களுக்கு 1 hour டைம் கொடுத்துருந்தாங்க இந்த ஜூவை சுற்றி பார்க்குறதுக்காக. ஸோ அனிமல் சைடு போனோம். அப்புறம் ஜிராஃபி பார்த்தோம். ஜிராஃபியும் நான் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் தான். நல்லா பக்கத்தில் இருக்க வியூவில் பார்த்தோம், செமையாக இருந்துச்சு. ரைனோசரஸ் பார்த்தோம். எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க வியூவில் பார்த்தனால ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 hour தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் ஃபுல்லாத்தையும் இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க முடியலை. கடகடன்னு ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருக்க முடியலை. டக்கு டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு சும்மா காஃபி குடிக்கிறதுக்காக, டீ பிரேக்குக்காக விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே சும்மா டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மவுண்டெயின் மேலே விட்டுடுறாங்க. திரும்பி நாங்கள் கேபிள் கார் வழியோட கீழே வந்து திரும்பி நாங்கள் வேனில் ஏறுறோம். இதுதான் பிளானு. அதை எதுக்கு கேபிள் கார் வைக்காங்கன்னே தெரில. ஆனால் டெய்லியும் கேபிள் கார்லேயே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு விதமாக தான் இருந்துச்சு. நம்ம ஃபேமிலி மட்டும் தனியாக அப்படியே பறந்து போகிறது நல்லா தானே இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் லஞ்சுக்கு ஒரு இடத்துல விட்டாங்க. அங்கேயும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 3 o'clock இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் எங்களால் இது பண்ண முடியல. எங்களால் பிடிச்சது ஜிப் லைன் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்விங் பண்ணோம். அதை அப்படியே முடிஞ்சுட்டு அதுவும் அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸ் என்னென்னா இந்த போட் இது போனோம். வந்து சன் செட் ஆகிறது பார்க்குறதுக்காக இந்த லேக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இங்கேயும் போயிட்டு அன்றைக்கி டே அப்படியே முடிஞ்சிட்டு ஸோ நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 11:30 ஆகியிருக்கோம். டிஸ்டன்ஸ் அதிகனாலே ட்ராவல்லே போயிட்டு எல்லாம் இங்கே இருக்கிற குளிரில் ஆயிலெலாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இதான் எங்களுக்கு ஃபைனல் டே. இந்த டே பிளான் வந்து எங்களுக்கு சூப்பராக அமையும். நாங்கள் நினச்ச மாதிரியே சூப்பராக அமைஞ்சுது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச அந்த தீம் பார்க் தான் நாங்கள் போகிறோம், வியாலேண்ட். இது வந்து ஷேரிங் பேசிஸ் இல்லை. பிகாஸ் நாங்கள் வந்து அவங்க ஏஜென்ட் கொடுத்த ஒரு இதை நாங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்டனால இந்த தீம் பார்க் கேட்டோம். எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஹோட்டலில் முடிச்சுட்டு டிரைவர் வந்து ஒரு 9 o'clock பிக் பண்ண வந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஷேரிங் கிடையாது. ஸோ 8 o'clock எந்திரிக்க தேவையில்லை, கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சு 9 o'clock பிக் பண்ண வந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் வந்துவிட்டோம், வியாலேண்ட் பக்கத்தில். ஸோ அங்கேயும் செம பெருசு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மேப் மாதிரி. டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எங்கேயோ போகிற மாதிரியே இருந்துச்சு. தீம் பார்க்கே காணுமேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே மாலு அந்த மாதிரியே ரோட்லேயே போயிட்டு திரும்பி எங்கேயோ உள்ள அதை ஃபுல்லாகவே இதை அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுருப்பாங்க போல். எல்லா ட்ரெஸ் ஷாப்பு எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா டிக்கெட் வாங்கும் போதே எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து விஐபி புக் பண்ணோம். பிகாஸ் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால நம்மளால் எந்த ரைடும் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ரைடெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னால நாங்கள் விஐபி தான் வாங்கியிருந்தோம். ஒரு 11 o'clock ஆகிட்டு நாங்கள் உள்ளே என்டர் ஆகிறதுக்கே. இந்த தீம் பார்க்கு செம பெருசு. அதே மாதிரி நார்மலானதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மார்னிங் 11 o'clock போனால் 5 o'clock ஆயிரும். இதுவும் எங்களுக்கு 5 o'clock வர டைமு. ஸோ நம்ம டிக்கெட் வாங்குறதுலே ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீம்
ஃப்ரீ ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் பர்கர், லஞ்சுக்கு வந்து பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டு. ஸோ அங்கேயும் என்னென்னா இப்போ ஃப்ரீயாக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, லைனில் நிற்க வைக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, சமாளிச்சிட்டோம். எங்களுக்கும் டைம் வந்து 6 o'clock நாங்கள் ரிட்டன் வரணும். ஸோ அதனால் எல்லா இதுவும் ரைட் போக முடியுமான்னு தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது எல்லாத்தையும் போயிடணும் அப்படின்ட்டு வேக வேகமாக போனோம். அப்படியே ஒவ்வொரு ரைடாக எங்களுக்கு பிடிச்ச ரைடெலாம் கொஞ்சம் போனோம். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பார்த்து போயிட்டு இருந்தோம். நல்லாவே போச்சு, ரொம்ப சூப்பராக போணுச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். கிட்ஸுக்குமே நிறையா இருந்துச்சு. ஸோ இதில் என்ன ப்ளஸ்னால் நாங்கள் வந்து அவள் போகிற ரைட்லலாம் நாங்களும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு அதுவும் போர் அடிக்கல. அவள் போகும்போது நாங்களும் அவள் கூட போயிட்டு அதையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. 2-3 ரைடு தான் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா டைம் வந்து 2 o'clock ஆகிட்டு. சரி என்ன பண்ண, வயிறு செம்ம பசி. உடனே சரி நல்லா லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சு அடுத்த ரைடு வந்தாச்சு. வாட்டர் கேம்ஸ்னு பார்த்தா எதுவும் இல்லை. நாங்கள் இப்போ போகிறது மட்டும் தான் வாட்டர் கேம்ஸ். இதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யூடியூப் ஃப்ரேம்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பட் அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் முடியல. பிகாஸ் டைம் ரொம்ப ஆகிட்டனால வேகமாக போயிட்டு இருந்த மாதிரி. நாங்கள் போனது ஃப்ரைடே தான், பட் செம்ம க்ரௌடாக. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு இந்தியன்ஸ் கூட நாங்கள் பார்க்கல. நாங்கள் இங்கே டர்க்கியில் வந்ததுலேருந்து மற்ற டே ஃபுல்லாகவே எங்கள் கூட இந்தியன்ஸ் எப்படியாவது 1-2 பேராவது பார்த்துருவோம். பட் இந்த லேண்டில் தான் நாங்கள் ஒன்றுமே பார்த்த மாதிரி இல்லை. சரி டைம் 6 o'clock ஆகிட்டு கிளம்பிட வேண்டியதான். நாங்கள் கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சூப்பராக போணுச்சு இந்த டர்க்கி பிளான். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சூப்பர் திங்ஸ்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இஸ்டான்புல்க்கு ஒரு பாய் சொல்லி கிளம்புற டேட் வந்துட்டு, நான் வியூலாகில் ஷார்ட்டாக போட்டது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே வந்து அவ்வளோதான், நாங்கள் கிளம்புற டே. டர்க்கிஷ் டைமில் ஃப்ளைட் டைம் வந்து எங்களுக்கு 6:35 ஈவினிங் போல். ஸோ நாங்கள் ஒரு 2 o'clock 3 o'clock கிட்டே நாங்கள் அங்கே போகணும் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி டர்க்கி வந்துட்டு, ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி மார்னிங் எப்படியா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம். என்ன பார்த்து கட்டப் பண்ணுறாங்க அங்கே வேறு. فانيليا شوكولاته ليمون فراوله راش روح راش روح ايس كريم عرفه جايين வாங்கிடு. ஏய் உடாத. ஏய் பேடி போடி. ايس كريم راش ஐயோ ஐஸ்கிரீம் தரமா. உடாத. ஐயோ அவ கையில விட்டுனது நக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிடு. அங்கே பக்கத்தில் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக 7 டே எங்களுக்கு சூப்பராக போணுச்சு, நல்லாவே போணுச்சு. எல்லாருமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். திருப்பி வரவே மனசு இல்லை, ஆனால் வந்து தான் ஆகணும். அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஹாய், நம்ம எங்கே போகிறோம்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்களை மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.